வணக்கம். இன்முகம் பூக்க இனிய பிற்பகல் வேளையில் இணைவோம் தமிழ் நகரங்களோடு. பெருநகர மாநகர செய்திகளுடன் வழக்கம் போலவே புதுச்சேரி மாநில செய்திகளும் அணிவகுத்து நிற்கின்றன. செய்திக்களத்தில் இணையலாம். விலைவாசி ஏற்றம், குடிநீர், சொத்து வரி உள்ளிட்டவற்றின் உயர்வை கண்டித்து சென்னையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தரமணையில் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி உள்ளிட்டவர்களை கைது செய்தனர். உரிய அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஓட்டுநர் இல்லாத ரயில்களை தயாரிக்க அல்ஸ்டோம் நிறுவனத்திற்கு 1538 கோடி ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்காக 32 ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்காக 1538 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது. ஒவ்வொரு ரயிலும் 3 பெட்டிகள் கொண்டதாக இருக்கும். ஓட்டுநர் அல்லாத மெட்ரோ ரயில்களின் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை அல்ஸ்டோம் நிறுவனம் மேற்கொள்ளும். அல்ஸ்டோம் தொழிற்சாலை ஆந்திர மாநிலம் ஸ்ரீசிட்டியில் அமைந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வியில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என பதிவாளர் அறிவித்துள்ளார். இளங்கலை, முதுகலை, பட்டயம், சான்றிதழ் மற்றும் முதுகலை வணிக நிர்வாகவியல், முதுகலை கணினி பயன்பாடு ஆகியவற்றிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தின் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தொலைதூர கல்வி நிறுவனத்தில் உள்ள ஒற்றைச்சாளர மாணவர் சேர்க்கை மையத்தின் வழியே மாணவர்கள் சேரலாம் என்றும், இந்த மையம் சனி, ஞாயிறு உட்பட அனைத்து விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்றும், மாணவர் சேர்க்கை தொடர்பான கூடுதல் விவரங்களை பல்கலைக்கழக தொலைதூர கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையிலிருந்து நகருக்குள் செல்லும் மார்க்கத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் தாமரைக்குளம் முதல் கைவேலி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். தினம்தோறும் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசலை சந்தித்து வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எலியார்பத்தி சுங்கச்சாவடி மற்றும் புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்தது. நீதிமன்ற உத்தரவு முறையாக கிடைக்கப்பெறாததால் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நீதிமன்ற ஆணை சுங்கச்சாவடி நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தொடங்கிய வைகாசி விசாக வசந்த உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் வசந்த மண்டபத்தில் உள்ள ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். வருகிற 8ஆம் தேதி வரை தினமும் சுவாமி வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிவார் என திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். மதுரை காளவாசலில் குடியிருப்பு பகுதிக்கு முன் 6 மாதங்களுக்கு மேலாக கழிவுநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு உற்பத்தி அதிகரித்து மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கொசுக்களால் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். கழிவுநீரை அகற்றக் கோரி மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டுகின்றனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான உதவி பேராசிரியர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பல்கலைக்கழக விசாகா கமிட்டிக்கு மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம், மரியா கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சுமத்தப்பட்ட வினோத் வின்சென்ட் ராஜேஷ் மீது விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து குற்றம் சுமத்தப்பட்ட வினோத் வின்சென்ட் ராஜேஷ் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய பல்கலைக்கழகத்தின் விசாகா கமிட்டிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர்.
காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்தனர். இந்த வேளையுடன் கும்பாபிஷேகம் விழா கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. மேலும் இதனை கொண்டாடும் மக்களுக்கு பாதுகாப்பு பிரகாரம் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பணிபுரிந்தனர். காரைக்கால் மாவட்டத்திற்கு 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. காரைக்கால் கைலாசநாதர் ஆலய குடமுழுக்கு மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இந்த விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு மாற்றாக வரும் 14 மற்றும் 21ஆம் தேதிகள் வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு திருநெல்வேலி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் காப்பாளர்கள் சங்கம் இணைந்து தாமிரபரணி நதிக்கரையை தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். இதில் கலந்து கொண்ட மேயர், ஆணையர், துணை மேயர் உள்ளிட்டோர் தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்களோடு இணைந்து பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நெல்லை மக்களின் நீண்டகால கோரிக்கைகளில் ஒன்றான மேற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கனவு திட்டம் கைகூடும் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் நெல்லை மக்கள். தென் மாவட்டங்களில் மிக முக்கிய மாவட்டமான நெல்லையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோரும் சரக்கு போக்குவரத்தும் நெல்லைக்கு வந்து செல்வதே இதற்கு காரணம். நெல்லை மாநகர சாலைகள் மிக குறுகலாக இருப்பதால் தென்காசி, கடையம், அம்பாசமுத்திரம், சங்கரன்கோவில் செல்லும் மார்க்கங்களில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் நிலவுகிறது. இதை தவிர்க்கவே மேற்கு புறவழிச்சாலை அமைக்க 2016 திட்டமிடப்பட்டது. மதுரை, கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் கொங்கத்தான் பாறை விலக்கு முதல் தருவை, கோபாலசமுத்திரம், சுத்தமல்லி, திருப்பணி, கரிசல்குளம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், ராமையன்பட்டி, சத்திரம், புதுக்குளம், தாழையூத்து வரை 31.77 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த புதிய மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படுகிறது. இது பயன்பாட்டுக்கு வந்தால் அம்பாசமுத்திரம், தென்காசி, சங்கரன்கோவிலிருந்து வரும் வாகனங்கள் நெல்லை மாநகருக்குள் வராமல் மதுரை அல்லது கன்னியாகுமரி நெடுஞ்சாலைக்கு செல்ல முடியும். லாரிக்காரங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போய்கிட்டு இருந்த போக்குவரத்துக்கு இது ரொம்ப மிக பயனுள்ளதா இருக்கு. அவங்க எல்லாம் தூக்கம் இல்லாம லாரிகளை சிட்டிக்குள்ள போகாம தடுக்கப்பட்டு ஓய்வெடுத்து தான் போற மாதிரி இருந்தது. இந்த மேற்கு வழிச்சாலை வந்ததுனால இது பயனுள்ளதா இருக்கும். ஆனா இது பகுதியா நடந்துகிட்டு இருக்கு. இதை ஒரே பாட்டா அல்லது முழுசுமா நடத்தினா பொதுமக்களுக்கு அந்த லாரி போக்குவரத்துகளுக்கு ஈஸியா இருக்கும். நெல்லை மேற்கு புறவழிச்சாலை திட்டத்தின் முதல் கட்டமாக கன்னியாகுமரி சாலையில் கொங்கத்தான் பாறை விலக்கு ஜோதிபுரத்தில் தொடங்கி தருவை, சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்க 180 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு ரயில்வே மேம்பாலம், 2 உயர்மட்ட மேம்பாலங்கள், 2 சிறிய பாலங்கள், 44 பெட்டி பாலங்களுடன் முதல் கட்ட பணிகளை 20 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக ராமையன்பட்டி முதல் சுத்தமல்லி வரை 12 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்க நிர்வாக ஒப்புதலுக்காக அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட பணிகளுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. மதுரையில் எவர் சில்வர் பட்டறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சினைகளில் தவித்து வருகின்றனர். அவர்களது ஆரோக்கியத்தை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நம் வீட்டில் சமையல் அறையை பளபளப்பாக அலங்கரிப்பதில் எவர் சில்வர் பாத்திரங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கை மங்கி கிடக்கிறது. மதுரையில் ஜெய்ஹிந்த்புரம், அனுப்பானடி பகுதிகளில் ஏராளமான எவர் சில்வர் பட்டறைகள் உள்ளன. இயந்திரங்களின் பெரும் இரைச்சலையும் காற்றில் கலந்து பரவும் தூசியையும் சகித்தபடி இயந்திரமாகவே இயங்குகிறார்கள் தொழிலாளர்கள். ஆசிட், வேதி பவுடர் உள்ளிட்ட ரசாயன பொருட்களை கைகளால் தான் கையாளுகிறார்கள்.
நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் சூழ வேலை செய்யும் இவர்களின் பாதுகாப்புக்காக முகக்கவசம், கையுறை, பாதுகாப்பு கண்ணாடி உள்ளிட்டவை பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. இதனால் அவர்களுக்கு கிடைத்த பரிசு சுவாச பிரச்சனைகள், நரம்புகள் செயலிழப்பு, ஞாபக மறதி, தலைவலி, ஆற்றல் குறைவு, சிறுநீரக செயல் இழப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் தான். ஆசிட்டு போடணும், பவுட்ரு போடணும், நார் துடைக்கணும், சரக்கு ஏற்றணும், இறக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். ஒவ்வொரு நேரம் இருமல் வரும், தும்மல் வரும், காய்ச்சல், அடிக்கடி தலைவலி வரும். அதெல்லாம் பார்த்தா நாங்கள் பழக்க முடியாதுல்ல. அரசாங்கம் ஒரு உதவியுமே பண்ணலை எங்களுக்கு. என்ன ஒரு தண்ணி வசதி கூட இல்லை. நாங்கள் தண்ணி கூட அவ்வளோ கரமாயப்படுறோம். இது வந்து நிரந்தரம் கிடையாது. வாரத்தில் 2 நாள் வேலை, 3 நாள் வேலை, 5 நாள் வேலை, அப்படி ஃபுல்லாக இருந்தால் ஒரு 5 நாள் வேலை பார்ப்போம். என்ன ஒரு நாளைக்கு 600 700 சம்பளம் வரும். எங்களுக்கெல்லாம் வந்து ஆஸ்மா அந்த மாதிரி வியாதி வர வேண்டிய நிறையா இருக்குது. இது போக அந்த அனல்னால உடம்புக்கு கண்ணு பாதிப்பு வரும். இதெல்லாம் இருக்குது. இது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா நல்லது தான். எவர் சில்வர் பட்டறைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இது குறித்து மதுரை மாநகராட்சி நகர்நல அலுவலரிடம் கேட்டபோது மக்களை தேடி மருத்துவம் குழுவினரை அனுப்பி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். சென்னை OMR சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 90 கோடி ரூபாய் மதிப்பில் 2 புதிய மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் தலைநகரில் சென்னை மெட்ரோ ரயிலின் 2வது கட்ட பணிகள் மாநகரம் முழுவதும் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறுகிறது. தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைந்துள்ள OMR என அழைக்கப்படும் ராஜீவ்காந்தி சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் காரணமாக நாள்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. டைடல் பார்க் சந்திப்பு, SRB டூல் சந்திப்பு, துறைப்பாக்கம் சந்திப்பு, சோழிங்கநல்லூர் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பீக் ஹவர்ஸில் வாகனங்கள் நத்தை போல ஊர்ந்து செல்லும் நிலையே நிலவுகிறது. இந்நிலையில் மெட்ரோ ரயில் நிர்வாகமே அந்த பகுதியில் 2 மேம்பாலங்களை கட்ட தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. முதலில் SRB டூல் சந்திப்பு மேம்பாலம் வேளச்சேரியிலிருந்து வரும் ஜவஹர்லால் நேரு சாலையையும் திருவான்மையூர் LP சாலையும் இணைக்கும் வகையில் 760 மீட்டர் நீள மேம்பாலம் கட்டப்பட உள்ளது. இரு திசை போக்குவரத்திற்கு உதவும் இந்த மேம்பாலம் OMR சாலையில் கட்டப்படும் மெட்ரோ ரயில் பாலத்திற்கு மேலாக செல்லும். மற்றொன்று பெருங்குடி MGR சாலையில் கட்டப்படும். இது இந்த சாலையில் 610 மீட்டர் நீளத்துக்கு அமைக்கப்படும். உயர்த்தப்பட்ட மெட்ரோ ரயில் மேம்பாலத்தின் கீழே இந்த புதிய மேம்பாலம் கட்டப்படும். இவ்விரண்டு மேம்பாலங்களும் 90 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட உள்ளன. இதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் பணிகள் விரைவாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டால் வேளச்சேரியிலிருந்து திருவான்மியூர், துறைப்பாக்கம் மற்றும் சோழிங்கநல்லூர் நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு சிக்னல் இல்லாத போக்குவரத்து கிடைக்கும். குறிப்பாக SRB டூல்ஸ் மேம்பாலம் வேளச்சேரியிலிருந்து வரும் வாகனங்களுக்கு சிக்னல் இல்லாத இடது மற்றும் வலது திருப்பங்களை வழங்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். தொடர்ந்து வரும் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன், சிம்பு நடித்திருக்கும் தக் லைஃப் திரைப்படம் வெளியான நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. ரோஹிணி திரையரங்கில் அதிகாலை முதலே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதேபோல கோவை பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள திரையரங்கில் செண்டை மேளம், ஜமாப் வாத்தியங்கள் முழங்க கேக் வெட்டி பட்டாசு வெடித்து ரசிகர்கள் கொண்டாடினர். நெல்லையில் கமல்ஹாசன் உருவப்படத்திற்கு தீபாராதனை காட்டி கேக் வெட்டி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராவதை குறிக்கும் வகையிலான பேனர்களும் போஸ்டர்களும் திரையரங்க வாசலில் காணப்பட்டன. மதுரை காளவாசல் குரு தியேட்டரில் கமல்ஹாசன் ரசிகர்களோடு இயக்குநர் அமீர் கேக் வெட்டி கொண்டாடினார். ஈரோட்டில் திரையரங்குகளில் சிம்புவின் பேனருக்கு பாலபிஷேகம் செய்து நடனமாடி உற்சாகத்தில் திளைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள உடன்பட்டி கிராமத்தில் உழவார் பணியின் போது கடந்த ஏப்ரல் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட பழமையான சிவன் கோவில் பற்றி தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்தனர். கல்வெட்டுகளிலிருந்து இந்த சிவன் கோவில் 800 ஆண்டுகளுக்கு முந்தையதாக கண்டறியப்பட்டது. மூலவர் பெயர் தென்னவனீஸ்வரம் என்றும் கூறப்படுகிறது.
இது பாண்டியர்களின் கட்டிடக்கலை அமைப்புடன் விநாயகர் மற்றும் தட்சிணாமூர்த்தி அம்மன் சிலைகளை கொண்டதாகவும் ஆய்வில் தெரியவந்தது. கல்வெட்டு 1217, 1218 ஆண்டுகளின் இடத்தில் வெட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது.